அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வியை கண்டிப்பா எழுப்பியிருக்கோம். அந்த ஒரு விஷயம் ஸ்டார்டிங்ல என்ன ஆச்சு, இப்ப அந்த விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு, அந்த விஷயத்தை வச்சு இப்ப நம்ம மக்கள் சொசைட்டி அதை எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய விஷயத்த கண்டிப்பா நம்ம இந்த வீடியோல பேச முடியாது, அந்த அளவுக்கு தான் சொசைட்டி நம்மள கிரியேட் பண்ணியும் வச்சிருக்கு. சில விஷயத்த ஆனா கண்டிப்பா பேசியே தான் ஆகணும், அதை தவிர்க்கவே முடியாது. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சில விஷயத்த பேசிதான் ஆகணும். ஸ்டார்டிங் என்னன்னா, யூனிவர்சிட்டிக்குள்ள வெளியே பிரியாணி கடை வச்சு இருக்கிறவன் ஒருத்தவன் யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து ஒரு பெண்ணை இப்படி பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். யூனிவர்சிட்டிக்குள்ள லவ்வர்ஸ் 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அவங்க இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சுட்டு இந்த பிரியாணி கடை வச்சிருக்கிறவன் என்ன பண்றான்னா, வந்து மிரட்டிட்டு அந்த பையனையும் மிரட்டுறான். பையனை மிரட்டிட்டு அந்த பையனும் போக சொல்றான். அந்த பையனும் போயிட்டான். டீன் கிட்ட அந்த வீடியோவை காமிச்சிருவேன், இல்லைனா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட காமிச்சிருவேன். கண்டிப்பா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் அதை பத்தி நான் பிரீஃபா பேசல, கொஞ்சம் ஷார்ட்டாவே அதை பத்தி நான் பேசுறேன். அப்புறம் அந்த பொண்ணுகிட்டையும் மிரட்டுறான். அந்த பொண்ணை மிரட்டும் போது வேற யார்கிட்டயும் வந்து கால் வந்ததாகவும் சொல்லப்படுது. அவர் தான் சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்து அந்த பொண்ணையும் ஒரு பிரைவேட் பிளேஸுக்கு கூட்டு போறான். அந்த பொண்ணு கூட இருந்ததையும் வீடியோவா எடுத்து அப்புறம் மிரட்டுறான். அதுக்கப்புறம் சார் கூடலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும் நம்ம மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதால போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் போலீஸும் அவனை கைதும் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு அங்க நடந்த கொடுமை பத்தாம போலீஸ்கிட்ட போயிட்டும் அதுக்கு நான் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கப்புறமும் நிறைய பிரச்சனை தான். என்னன்னா, இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவா இருக்கட்டும், நீங்க நிறைய விஷயம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதுல யாருமே அந்த பொண்ணோட பேரையும் சரி போட்டோவையும் சரி எதையுமே வெளியிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்குது, அதை மட்டும்தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை பத்தின எல்லா டீட்டெயிலுமே வெளியே வந்துடுச்சு. இப்ப என்ன சொல்ல முடியும், நீங்க அந்த பொண்ணு அங்க அனுபவிச்ச கொடுமையோட அதுக்கப்புறமும் இங்கேயும் வந்து அனுபவிச்ச ஒரு கொடுமைன்னும் போது என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்குள்ளேயே எழும். இது ஒரு கேள்வியா எழுமா, இல்லை நம்ம இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம தலை குனிஞ்சிட்டு போறதா என்னன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அண்ணாமலை அண்ணன் அவர் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் அண்ணாமலை அண்ணன் நம்ம மாநிலத்தோட பிஜேபி தலைவராக இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் நான் செருப்பு போட்டே நடக்க மாட்டேன், என்ன நான் சாட்டையாலே அடிச்சுக்கணும். அவரும் ஏற்கனவே காவல்துறையில தான் இருந்திருக்காரு, இப்படிலாம் சொல்றாரு. காவல்துறையினர் அவங்க இடம் கேட்டதுக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன பதில்னா, இது ஒரு இன்டர்நெட்ல நடந்த ஒரு கோளாறு, அதனால ஷேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதை ஷேர் செய்யறதுக்கு யாருக்குமே எந்த ஒரு உரிமையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க மேலாம் கண்டிப்பா வழக்கு பதிவு செய்யப்படும் சொல்றாங்க. சரி, வழக்கு பதிவு செய்யப்படும், எல்லாம் சரி. இப்ப எல்லா விஷயமும் வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் வழக்கு பதிவு செஞ்சா என்ன, செய்யலனா என்ன, அதே தான் ஒரு கேள்வி. ஆல்மோஸ்ட் நம்ம 2024 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 or 3 days தான் இருக்கு. அடுத்து 2025 எல்லா இயரும் வருது. கண்டிப்பா எல்லா இயர்லயுமே இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. குழந்தையிலேருந்து தொடங்கி பெரியவங்க வரைக்குமே கண்டிப்பா நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு எண்டும் கிடையவே கிடையாது. ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான ஆக்ஷனோ ஏதோ எடுக்கப்படுது. இது என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அதே சமயம் அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கண்டிப்பா எந்த ஒரு பொண்ணா இருந்தாலுமே அவன் வீடியோ காட்டி மிரட்டினதே, அப்பா இல்லைன்னா டீன் கிட்ட அம்மா கிட்டலாம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதே அது எவ்வளவு பயந்துருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு மன தைரியத்தோட நம்ம மேல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த எல்லா டீட்டெயிலுமே, அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்க எங்கிருந்து வராங்க, எந்த இயர் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெளியேயும் வந்துடுச்சு.
இப்போ யார் ஒன்றா கண்டனம் எது ஒன்றா தெரிவிச்சுக்கிட்டோம், எதிர்கட்சி தலைவர் அவர் கண்டனம் தெரிவிக்கிறார், யார் ஒன்றா கண்டனம் தெரிவிக்கிட்டோம். ஆனால் இப்படி ஒன்று நடந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நடந்ததே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது, சொசைட்டி இப்படி தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாருமே நான் சொல்ல வரல, வீடியோ போடுறவங்கலாம் என்னன்னா அந்த முன்னால் அந்த ஒரு தம்ப்லைனை பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு வல்கராக போட்டு வச்சுருக்காங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த ஃபோட்டோவை அங்கே போட்டு ஒரு படிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு தம்ப்லைனை போட்டு, நான் நார்மலான ஒரு யூடியூபர்ஸே சொல்லலை, நியூஸ் சேனல்ஸே சொல்கிறேன், என்னதான் பார்த்துட்டு டச் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கணுன்றதுக்காக இப்படிலாம் போடக்கூடாது. ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்குலாம் இப்படி தான் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு, அதுவும் இல்லாத அந்த பொண்ணு மேலே தான் தப்பு, அது என்ன இது மாதிரி பண்ணுறதுக்கான இடமா அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேரும் கேட்க ஆரம்பித்தாங்க. ஏன் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிருக்க கூடாது, உண்மையாலுமே அந்த பையன் அந்த பொண்ணை காதலிச்சா கண்டிப்பாக விட்டுட்டு போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தேவையில்லாமல் இவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியும். அதை பற்றி பேசுறது முக்கியமாக இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த விஷயம் நடக்கவே கூடாது, அதுக்காக என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதை விட்டுட்டு இதை பற்றி பேசுறது, இதுக்கு தான் பெற்றோர்லாம் காதலிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பற்றி பேசுறது, இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் ஒரு பக்கம் தம்ப்லைனை படிக்க முடியாத அளவுக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக போடுறது. இது எங்கே போய் முடிய போகுது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஏறும் ஸ்டார்ட் ஆகுது, ஏறும் முடியுது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு எண்டு கண்டிப்பாக கிடையாதுன்னா இப்போ இருக்கிற சொசைட்டி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறத பார்த்தாலே இப்படி தான் தோணுது. ஏன்னா இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா இப்படி தான் தோணிக்கிட்டு இருக்கு. போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க, ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அது என்ன ஒரு சாதாரண காலேஜா, அது வந்து யூனிவர்சிட்டி, எவ்வளோ கேமரா இருக்கும், அப்போ அந்த கேமரா எதுவுமே ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கிட்டத்தட்ட அங்கே 70+ கேமரா இருந்துச்சான். அதில் 50+ கேமரா வந்து ஒர்க் ஆச்சு. அந்த சிசிடிவி கேமராவை வச்சு தான் எங்களால் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அந்த பொண்ணை மிரட்டும் போது அவன் யாரோ சாருன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால அப்படின்னு ஒரு கேரக்டர் கிடையாது. அவன் அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ அவனோட ஃபோன் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் மூடில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனை கைது பண்ணும்போதே அவனோட காலும் உடையப்பட்டு தான் அவனை கைதும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுவில் தான் இப்போ விசாரணையும் போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வச்சியும் அரசியலும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. வெளிப்படையாகவே என்னன்னா, இவர் டிஎம்கே தான், டிஎம்கே அமைச்சர் கூடலாம் நிறைய க்ளோஸாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு அவங்க சைடு இருந்தும் ஒரு ரிப்ளை வந்துச்சு, கட்சியில் இருக்கோம், யார் கூட வந்தோன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க, இது ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க சைடு இருந்தும் இதை சொல்லியிருந்தாங்க. இது ஒரு விஷயத்த சில பேர் அரசியலாகவும் பார்த்து அரசியலும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் மேலே இந்த பொண்ணு மேலே அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி தப்பின்னு தான் சொல்லியிருக்காங்களே கண்டி. இதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் நடக்கவே கூடாது அப்படின்றத பற்றி யாருன்னா எதனா பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. அதுக்கான என்ன ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயத்த அரசியலாக்குறதோ, அந்த பொண்ணு மேலே தப்பு சொல்கிறதோ, அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான் அந்த பையன் மேலே தப்பு சொல்கிறதோ, இதெல்லாம் தேவையில்லை. இந்த வருஷத்தோட இதெல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த வருஷத்தில் இது மாதிரியான ஒரே ஒரு விஷயம் கூட நடக்காமல் இருந்தால் தான் இந்த இப்போ நடந்த விஷயத்துக்கான உண்மையான அந்த குற்றவாளி கிடைச்ச தண்டனைன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அந்த ஒரு குற்றவாளி அந்த பிரியாணி கடையில் இருந்தால அவனை பற்றி கூட யாருமே நிறைய பேசலை. இந்த ஒரு அரசியலும் அந்த பொண்ணும் அந்த பையனை பற்றி தான் நிறைய விஷயங்கள், ஏன் அவங்களுக்கு வேறு இடமே இல்லையா, இதுக்கு தான் காலேஜுக்கு அவங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க.
இதுதான் சொசைட்டி நம்மள இப்படி தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு.